வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் சர்வீஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இம்ப்ரெஷன். அதாவது வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு ஆட் வந்து ரன் பண்ணுறேன், பட் ஆனால் வந்து எனக்கு இம்ப்ரெஷன்ஸே வரமாட்டுது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சிலர்லாம் வந்து நான் ஆட் வந்து ஒரு மாசமே ரன் பண்ணுறேன், ஓகேங்களா, இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, ஏன்னு எனக்கு புரிய மாட்டுது அப்படின்ற மாதிரி சிலர்லாம் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போடணும்னு முடிவு பண்ணேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல்ல வந்து புதுசா வந்திருக்கிறவங்க யாராச்சும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சலாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா, இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு கீவேர்டு வச்சிருக்கேங்க, டிஷர்ட் ஃபார் மென்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு வச்சிருக்கேன். அந்த கீவேர்டே நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் சர்ச்சும் பண்ணிடுறேன். இப்போ சர்ச் பண்ண உடனே எனக்கு சில ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. நீங்களே பாருங்க, சில ஆட்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆட்ஸ் எங்கடான்னு கேட்கலாம். ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் இருக்குல்ல, இங்கே பாருங்க, ஸ்பான்சர்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது ஆட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்பான்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் வருதோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆட்ஸ்ன்னு எடுத்துப்போம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க கேட்கலாம், இது ஏன் எடுத்து வந்து காமிக்கிற, இதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி நீங்க கண்டிப்பா கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ காரணம் என்னன்னு சொல்றேன். இப்போ வந்துட்டு நீங்க ஒரு கீவேர்ட் போடுறீங்க, ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகுது, ஓகேங்களா, இம்ப்ரெஷனும் கிடைக்குது. எப்படி பார்த்து நீ வந்துட்டு கீவேர்ட் போட்டுடுற, ஆட் வந்துச்சு, அதுக்கப்புறம் எங்க இம்ப்ரெஷன் வருது, இம்ப்ரெஷன் எங்க வரும், எப்படி வரும், கண்டிப்பா இந்த டவுட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கலாம். அதாவது நான் சொல்றவங்க வந்து யாருக்கு வந்து இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா இந்த வந்து புதுசா பாக்குறவங்களுக்கு, இந்த இம்ப்ரெஷன்னா புதுசா தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு இது கண்டிப்பா நான் சொல்ற விஷயம் புரியும், ஓகேங்களா. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இது இன்னும் நல்லாவே புரியும்ன்றது என்னோட தாட்டுங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆட் வந்து நான் பாக்குறேன், அதாவது ஒரு கீவேர்ட் போடுற உடனே ஆட் பாக்குறேன். ஆட் பார்த்த உடனே நான் வந்துட்டு ஸ்க்ரோலும் பண்றேன். இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஆட் வந்து போட்டிருப்பாங்கல்ல, இந்த ஸ்பான்சர்டு சொல்லி வருதுல்ல, இந்த ஆட் வந்து ஒரு 4 செல்லர், இந்த 4 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், 4 செல்லர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க வந்து இந்த ஆடை பார்த்த மாதிரி ஒரு கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். அதாவது ஒரு கவுண்ட் வந்து உங்களுக்கு போயிடும். எப்படி சொல்றதுன்னா, லைக் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு நம்மளுடைய ஆடை பார்த்துருக்காங்க அப்படின்ற வந்து ஒரு கவுண்ட் வந்து அவங்களுக்கு டான் மணி அடிச்ச உடனே போயிடும், மணி அடிச்ச மாதிரி போயிடும் அவங்களுக்கு ஆக்சுவலா, ஓகேங்களா. ஸோ இப்போ போகுது, போன உடனே இது எங்க போகும், எப்படி நான் இதை பாக்குறது, நான் ஒரு செல்லரா இருந்தா நான் எப்படி அதை பாக்குறது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. ஸோ நான் சொல்றேன் அது எப்படி பார்க்கலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்பெயின், ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒரு கேம்பெயின் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த கேம்பெயின்குள்ள உள்ள போயிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வந்து உள்ள எடுத்துட்டு வரேன், ஓகேங்களா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் என்னோட கேம்பெயின் வச்சுக்கோங்களேன், இதுதான் டார்கெட்டிங்கா நான் வச்சு அந்த கேம்பெயினை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும், இப்போ வந்து நான் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து அந்த என்னுடைய ஆடை வந்து அங்க காட்டுறேன், ஓகேங்களா. உதாரணத்துக்கு நான் டிஷர்ட் ஃபார் மென்னு சொல்ற ஒரு கீவேர்டை இங்க வந்து நான் டார்கெட்டிங்கா வச்சு அதுக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா இதுவும் வைக்கிறேன், ஸ்பெண்டும் வைக்கிறேன். ஸ்பெண்டும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பெண்ட் தான் வச்சிருக்கேன், பிட் அமௌண்ட்டும் நல்ல ஒரு பிட் அமௌண்ட் தான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு பிட்டிங் வந்து கம்மியா தான் வச்சிருக்கேன். நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன பிட் வைக்கணும்ன்றது எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுவேன், மினிமமா வந்து ஒரு 3 ரூபா வைக்கலாங்க. ஏன்னா மினிமம் பிட் வந்து 1 ரூபான்ற அளவுக்கு கூட நம்மளால வைக்க முடியும். பட் நான் என்ன பண்றேன், நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பிட்டிங் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 3 ரூபா பிட்டிங்னு வைக்கிறேன், ஓகேங்களா. இதான் என்னோட பிட் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி வச்சிடுறேன். ஸோ இது வந்து காலப்போக்கில் வந்து ஒரு ஒரு 10 நாள் 15 நாள் ஆகுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெஷனுமே வரல, யாருமே ஆடை பார்க்கல, ஓகேங்களா. அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணுன்றதை தான் நான் சொல்ல போறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி என்னோட பில்டிங் அமௌண்ட் வந்து எல்லா கீவேர்ட்ஸ்க்கும் நான் 3 ரூபான்னு வச்சிருக்கேன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பிட்ல போயிட்டு இங்க வந்து இன்க்ரீஸ் பிட் பை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, பர்சன்டேஜ் கணக்குல எடுத்துக்கோங்க. 50% வரைக்கும் நம்மளால இன்க்ரீஸ் பண்ணலாம் இனிஷியலா, ஓகேங்களா. ஸோ நீங்க இன்னொரு அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க, இப்போ நான் 50% வச்சிடுறேன்ப்பா, அப்போ எனக்கு இம்ப்ரெஷன் வரல, நான் என்ன பண்றது. திருப்பியும் 50% இன்க்ரீஸ் பண்ணுங்க. எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இம்ப்ரெஷன்ஸ் வரலையோ திருப்பியும் 50%, அதாவது ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் டைம் விட்டுட்டு பாருங்க, அப்பவும் நம்மளுக்கு இம்ப்ரெஷன்ஸ் வந்து கரெக்டா வரல, கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல பிட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க.
எந்த அளவுக்கு பிட்டிங் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு இம்ப்ரெஷன் வருதுன்றத பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிட்டிங் அமௌண்ட் வந்து நான் வந்து ₹4.50 அளவுக்கு நான் வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ நீங்க கேட்கலாம், அவ்வளவுதான் பிட்டிங் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். கிடையாது. அடுத்ததுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலா இந்த சைட்ல பாருங்க சஜஸ்டட் பிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது சஜஸ்டட் பிட்ன்றது என்னன்னா, அமேசான் வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயம் வந்து கன்வே பண்ண வருது. என்ன விஷயம் கன்வே பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் சதீஷ் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா, நான் நான் சொல்ற ஒரு பிட் வைங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஒரு பிட் வந்து சஜஸ்ட் பண்ணுது. எவ்வளவுனா ₹1.30 அளவுக்கு சஜஸ்ட் பண்ணுது. நாம என்ன பண்றோம், ஆல்ரெடி ₹3 வச்சோம் எல்லாத்துலயும். வைக்கிறது வைக்கிறோம். இதுவும் அப்படியே ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணி ₹4.50 காலப்போக்குல வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்ப அமேசான் என்ன நமக்கு சொல்லுதுன்னா, ₹1 ₹3 நம்ம ₹30 ஐ மீன் ₹1 30 வச்சீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, உங்க காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்து ₹1 30 இருந்து ₹3 39 வரைக்கும் பாத்தீங்கன்னா, பிட்டிங் வச்சிட்டு இருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் கீவேர்டோ இல்ல ஏஜென்ட்ஸ்க்கோ. ஓகேங்களா? சோ நீங்களும் பாத்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச்ல வச்சீங்கனாலே உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா, அமேசான் நமக்கு இன்டிமேட் பண்ணுது. சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அமேசான் சொல்ற சஜஸ்டட் பிட் நம்ப மாட்டாங்க. ஏன்னா, என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அமேசான் ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா, அவன் பணம் சம்பாதிக்க இத பண்றான் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் எல்லாருமே இருக்கு. ஓகேங்களா? இனிஷியலா உண்மைய சொல்லணும்னா எனக்குமே இந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஒன்ஸ் நான் வந்துட்டு சில ஐடியாஸ், ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண எனக்கும் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் புரிய வந்துச்சு. ஓகே. அமேசான் வந்து ஒரு சில விஷயங்கள் கரெக்ட்டா தான் சொல்றான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஜெனரலாவே இப்ப நான் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணி 50% இன்கிரீஸ் பண்ணிட்டேங்க. ஓகேங்க. ஆனா சஜஸ்டட் பிட் என்னன்னா ₹1 30 இருக்கு. அமேசான் சொல்றது ஏன் நான் யோசிச்சு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் என் மைண்டுக்குள்ள வருது. நான் என்ன பண்றேன், அமேசான் சொல்ற சஜஸ்டட் பிட்க்கே போயிடுறேன். இப்படி எந்தெந்த பிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபைனல் பிட்ட விட சஜஸ்டட் பிட் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து குறைச்சலா இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்றேனோ, அந்த பிட்டுக்கே நான் போயிடுவேன். இங்க பாருங்க. இங்க பாருங்க. சோ எனக்கு வந்து ஃபைனல் பிட் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 இருக்கு. சஜஸ்டட் பிட் வந்து 5.33 இருக்கு. இது பரவால்ல. பிரச்சனை இல்ல. ஃபைனல் பிட் கம்மியா இருக்கணும். சஜஸ்டட் பிட்ட விட ஃபைனல் பிட் கம்மியா இருந்தா நல்லது தான். ஓகேங்களா? அதிகமா தான் இருக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் இங்க இங்க பாருங்க. ஃபைனல் பிட் ₹4.50 சரிங்களா? ஆனா சஜஸ்டட் பிட் என்னவோ ₹2.86 தான். ஓகேங்களா? சோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாரி சிச்சுவேஷன்லலாம் சஜஸ்டட் பிட்க்கே போயிடுவேன். ஓகேங்களா? எனக்கு ரிசல்ட்ஸ் இது இந்த இந்த பர்ட்டிகுலர் இந்த பர்ட்டிகுலர் நான் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸே வந்திருக்கு. நான் சில கிளையண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த மாரி ஒரு நல்ல ப்ராக்ரஸே இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு அ அ பேஸ்ட் அப்பான் டெஸ்டிமோனியல்ஸ்லாம் வச்சு தான் நான் இத சொல்றேன் உங்களுக்கு. நீங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எங்கெங்கலாம் எனக்கு வந்து சஜஸ்டட் பிட்ட விட ஃபைனல் பிட் அதிகமா இருக்கு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சஜஸ்டட் பிட்ட விட ஃபைனல் பிட் அதிகமா இருக்கு. ஸோ எனக்கு வந்து இல்லப்பா நீ ஃபைனல் பிட் அதிகமாலாம் இருக்க வேண்டாம். சஜஸ்டட் பிட் அமேசான் என்ன சொல்றானோ அதே கேட்போம் அப்படின்ற மாரி நான் போயிடுறேன். ஓகேங்களா? இந்த மாரி நான் எல்லாத்தையும் பார்த்து நான் ஃபில்டர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாச்சும் இருக்கா? இங்க இருக்கு பாருங்க. 4.50 இது வைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா 1.30 தான் சஜஸ்டடே. 1.30க்கே போயிடலாம். எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணி. ஆமா. செலவு பண்ணிட்டு சும்மா ஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கும். ரிசல்ட் வரலன்னா, நீங்க கேட்கலாம். ஏன் வந்துட்டு நம்ம அதிகமா வைக்கக்கூடாது அப்படின்றது கூட உங்க உங்க பாயிண்ட்டா இருக்கலாம். நல்ல பாயிண்ட் தான் நான் சொல்றேன். ஏன் நம்ம இனிஷியலா வைக்கக்கூடாது? இனிஷியலா தான் வைக்க வேணாம்னு சொல்றேன். ஓகேங்களா? ஏன் வைக்கக்கூடாதுன்றதுக்கு காரணம் என்னன்னா, இனிஷியலா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட்ஸ் பாருங்க. இப்போ இந்த பர்ட்டிகுலர் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வருது. நல்ல ரிசல்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்ட்டிகுலர் ஏஜென்ட் மூலமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருது அப்படின்னா, இவன் குடுக்குற பட்ஜெட்டையும் தாண்டி கூட வைங்க. பிரச்சனையே கிடையாது. நல்ல ரிசல்ட்ஸ் வரட்டும். அதாவது காஸ்ட் கம்மியா இருக்கணும். ஆர்டர்ஸ் நல்ல ஆர்டர்ஸ் வரட்டும். காஸ்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா, பட்ஜெட் 50% கூட இன்கிரீஸ் பண்ணுங்க. பிரச்சனையே கிடையாது. யாருமே கேட்க போறதில்ல. அப்படின்ற பட்சத்துல வைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா நீங்க ரிசல்ட்டே பார்க்காம, அட போடா வாடா நம்ம கிட்ட இல்லாத காசா, பணமான்ற தாட் ப்ராசஸ் கண்டிப்பா நமக்கு இருக்காது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சீக்கிரமா பணக்காரன் ஆகணும், சீக்கிரமா நான் ரிச் ஆகணும் அப்படின்ற மாரி சில தாட் ப்ராசஸ்லாம் இருக்கு சிலருக்கு. ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. கண்டிப்பா நீங்க என்ன கோல் நெனச்சு பண்றீங்களோ, அது கண்டிப்பா உங்களால ரீச் பண்ணிட முடியும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போங்க. அதுவும் குறிப்பா அமேசான்லலாம் நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா போயிட்டீங்கனாலும், அமேசான் டக் 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 டக்ன்னு பணத்த உறிஞ்சிரும். ஓகேங்களா? ரிசல்ட் எனக்கு வந்துராதா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரிசல்ட்லாம் வரும். ஓகேங்களா? ஆனா நம்ம நெனச்ச அளவுக்கு ரிசல்ட்ஸ் இருக்காது சம்டைம்ஸ். அதனால தான் சொல்ல வரோம். அமேசான பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டா ஒரு விஷயத்த பண்றீங்களோ, அத அமேசான் உண்மையாவே ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ஓகேங்களா? சோ அத பார்த்துக்கோங்க. சோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஐடியான்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஐடியா என்ன பண்ணலாம்? ஸோ வேற என்ன ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு கேட்குது. செகண்ட் வந்து சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எனக்கு இம்ப்ரஷன்ஸே வரலன்னு சொன்னேன் இல்லையா? அவரோட மேஜர் ப்ராப்ளம் என்னன்றத நான் ஐடென்டிஃபை பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 2 இல்ல 3 கீவேர்ட்ஸ் தான் மேக்ஸிமமா ஆட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஏங்க 2 இல்ல 3 கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுட்டு இம்ப்ரஷன்ஸ் வரல அப்படின்னா என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க கேட்கலாம். ஏன் 2, 3 கீவேர்ட் வச்சுலாம் வந்து என்னால சேல்ஸ் பார்க்க முடியாதா? அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா பார்க்க முடியும். ஆனா என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, அந்த 2, 3 கீவேர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் ஓரியன்டட் கீவேர்ட்ஸா இருந்தா நல்ல விஷயம். ஓகேங்களா? அத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அ 2, 3 வெறும் நான் வந்து இனிஷியலாவே 2, 3 கீவேர்டு நான் எடுத்துட்டு வந்து நான் வந்துட்டு அந்த 2, 3 கீவேர்ட்ல தான் எனக்கு சேல்ஸ் வரணும் அப்படின்னு நீங்க இருந்தீங்க. அப்படியே இருந்தீங்கன்னா, அப்படியே இருந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரஷன்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏன்னா நம்ம நினைக்கிற கீவேர்ட்ஸ் தான் மத்தவங்களும் சர்ச் பண்ணணுன்றதெல்லாம் யார் கையிலுமே கிடையாது. கரெக்ட் இல்லைங்களா? சோ அத பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50ல இருந்து ஒரு 100 கீவேர்ட்ஸ் இனிஷியலா ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? அத ஆட் பண்ணி அதுல கிடைக்கிற சர்ச் டெர்ம்ஸ் கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு நெறைய புது புது கீவேர்ட்ஸ்லாம் கிடைக்கும். அந்த கீவேர்ட்ஸ்லாம் ஒண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கீவேர்ட் கேம்பெயின்ஸ்ல ஆட் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் நல்லாவே பாசிட்டிவா இருக்கும். ஓகேங்களா? இத பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். நல்ல ரீச்சும் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இத பார்த்துக்கோங்க. ஓகே. நெறைய முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50லேருந்து ஒரு 100 கீவேர்ட்ஸ் மினிமமா ஆட் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அ 2ண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? 3வது சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ ரெலவென்ட்டான கீவேர்ட்ஸ ஆட் பண்ண மாட்றாங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் டீ ஷர்ட்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்ப நான் டீ ஷர்ட் ஃபார் மென்ன்றது தான் என்னோட கீவேர்டுன்னு வச்சுக்கோங்க. நான் பாட்டுக்கிட்டு அ பர்ஸ் ஃபார் மென் அப்படின்ற ஒரு கீவேர்ட் வைக்கிறேன். ஏன்னா மென்னுக்கு ரிலேட்டடா இருக்குல்ல. பர்ஸ் ஃபார் மென்னு வச்சா எனக்கு அந்த இந்த கீவேர்டுக்கு இந்த கீவேர்ட் மேட்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்செப்ஷன் நான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒண்ணு. பெல்ட் ஃபார் மென், ட்ரவுசர்ஸ் ஃபார் மென். ஓகேங்களா? இப்படிலாம் நான் ஒரு கீவேர்ட வச்சு, இது மூலமா எனக்கு வந்து டீ ஷர்ட்ஸ் வந்து சேல் ஆகுன்ற தாட் ப்ராசஸ் வேண்டாம். இனிஷியலாவே நான் என்ன சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு ரெலவென்ட்டான கீவேர்டா போங்க. இப்ப நான் டீ ஷர்ட் ஃபார் மென்னுன்னு போட்டா தான் என்னுடைய இது கரெக்ட்டா இருக்கும். என்னோட நீட் என்னன்னா டீ ஷர்ட் தான். ட்ரவுசர் இல்ல. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலவென்ட்டான கீவேர்ட் நீங்க போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது 3வது ஐடியா. ஸோ 4வது ஐடியா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இது. ஸோ 4வது ஐடியா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணி நீங்க வந்து கேம்பெயின்ஸ் வந்து கிரியேட் பண்ண பாருங்க. ஓகேங்களா? எதுக்காக அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பிராட் மேட்ச் கீவேர்ட்ஸ்ன்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புது புது கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாரி பிராட்ன்ற வேர்டே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க தேடுற கீவேர்ட்லயே நெறைய புது புது கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குற கீவேர்ட்ஸ்லயே உங்களுக்கு நெறைய புது புது கீவேர்ட்ஸ் வந்து அது மூலமா கிடைக்க உங்களுக்கு தெரிய வரும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த கீவேர்ட் இப்ப நான் இந்த பிராட் மேட்ச்ன்னு ஒரு கீவேர்ட வச்சு நான் போறேன். அதுலருந்து எனக்கு ஒரு புது கீவேர்ட்ஸ் வந்து நெறைய கிடைக்கும். ஓகேங்களா? அந்த கீவேர்ட் எல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுல ஆட் பண்ணுங்க. புது புது கேம்பெயின்லயோ ஏன்னா ரிசல்ட் வந்த ஒரு கேம்பெயின்ல பொறுத்து நல்ல விஷயம். அதுவும் பார்த்துக்கணும். அது மூலமா உங்களுக்கு இம்ப்ரஷன்ஸ் நல்லா கிடைக்கும். நெறைய பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? உடனே நீங்க கேட்கலாம். நெறைய பேர் சொன்னாங்களே, பிராட் மேட்ச் யூஸ் பண்ணா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்பெண்ட் அதிகமா வரும்னு எனக்கு ஸ்பெண்ட் நெறைய விழுந்துரும். காசு செலவாகும். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி என்கிட்ட பிராட் மேட்ச் யூஸ் பண்ண சொல்றான்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு கேட்குது. ஸோ கரெக்ட் தான். பிராட் மேட்ச் நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே இருந்துரும்னு நான் சொல்லல. ஓகேங்களா? பிராட் மேட்ச் கேம்பெயின் நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ராப்பரா நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அது நீங்க போடல அப்டின்னா, கண்டிப்பா பிராட் மேட்ச்ல கை வைக்கிறதும், ஆ காசு அதிகமா குடுக்குறதும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஆ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இம்ப்ரஷன்ஸ் கிடைக்கும். மேஜரா நம்மளுடைய இந்த பர்ட்டிகுலர் வீடியோட மேஜர் கோல் என்னன்னா, இம்ப்ரஷன்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கான ஐடியாஸ். ஸோ அதுக்காக தான் நான் இந்த பிராட் மேட்ச் கான்செப்ட்ட நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க. 5வது ஐடியா. இன்கிரீசிங் த எக்ஸிஸ்டிங் கீவேர்ட் பிட் அமௌண்ட்ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா? இப்ப எனக்கு இது நான் நல்ல சில கீவேர்ட்ஸ்லாம் எனக்கு பெர்ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? வெறும் இந்த பர்ட்டிகுலர் ஏசியன்ஸ் மட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மே ஆகல. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்றது? நீ சொன்ன. இது எல்லாமே பெர்ஃபார்ம் ஆகும். எல்லாமே இம்ப்ரஷன்ஸ் வரும்ன்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில ஐயப்பா! ஓகே. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப எனக்கு வரலங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கீவேர்ட்ஸ்க்கு எனக்கு வந்து இம்ப்ரஷன்ஸ் வரல. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண முடியும்? அடுத்த ஸ்டெப் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. அப்பவும் எனக்கு அந்த கீவேர்ட்ஸ்ல இருந்து எனக்கு இம்ப்ரஷன்ஸ் வரல அப்படின்ற பட்சத்துல, ஒரே ஐடியா தான். திருப்பியும் பிட் இன்கிரீஸ் பண்ணுங்க. அதாவது எந்த கீவேர்ட்ஸ்க்கோ இல்ல எந்த ஏஜென்ட்ஸ்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இம்ப்ரஷன்ஸ் வரலையோ, அந்த பர்ட்டிகுலர் ஓகேங்களா? அந்த பர்ட்டிகுலர்
ஏசனையும் கீவேர்டையும் நான் ஃபில்டர் பண்ணி ஓகேங்களா, அந்த பர்ட்டிகுலர் ஏசியனுக்கும் கீவேர்ட்ஸ்க்கு மட்டுமே நான் வந்து ஒரு 50% பிட்ட இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 2 to 3 டேஸ் நான் பார்த்து ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நல்ல விஷயம். ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி பிட்டிங் அதிகமா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சஜஸ்டட் பிட் பார்த்துக்கோங்க. சைட் பை சைட் சஜஸ்டட் பிட்டும் பார்த்துக்கோங்க. சஜஸ்டட் பிட் அளவுக்கு வந்து சஜஸ்டட் பிட்டும் தாண்டுது அப்படின்னா, அப்ப நீங்க வந்து சஜஸ்டட் பிட்டோட ஸ்டாப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரஷன்ஸ் வரும்போது வரும். ஓகேங்களா? பட் இதுவும் ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி. எக்ஸிஸ்டிங்கா நான் வந்து கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு மட்டும் எனக்கு இம்ப்ரஷன்ஸ் விழல. என்ன காரணம்னு புரியல அப்படின்றவங்களுக்கு இந்த பாயிண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிட்டிங்க வந்து ஒரு 50% இன்கிரீஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரஷன்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கான வழி. ஓகேங்களா? ஸோ இத தவிர்த்து வேற ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம ஓகேங்களா, நம்ம சேனல் கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுச்சு அப்படின்னா, மறக்காம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ புடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நன்றி, நன்றி, நன்றி மக்களே!